எக் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 3 வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். வதக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது பொடி மாஸ் மாதிரி நல்லா ஊற்றி நல்லா வந்து பெரட்டி இது ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம லேயர் சப்பாத்தி வந்து போடுவோம்ல, அதேமாதிரி லேயர் சப்பாத்தி மாதிரி வச்சுட்டு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து மைனஸ் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை வந்து பண்ணி வச்சுருக்கோம்ல, முட்டை பொடி மாஸ் வந்து அதுக்குள்ளே வச்சு நல்லாவே சப்பாத்தி கட்டையை வச்சு போட்டு தேய்ங்க. தேய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கடாயில் போட்டு எடுத்து சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா உள்ளே வச்சுருக்கிறதுனால வெளியில் வந்துட்டு நீங்கள் கம்மியாகவும் வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.